அதுல அதுக்காக வந்ததை நான் மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக கருதுகிறேன். எப்படியோ அந்த இந்த மரபை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. திருவள்ளுவர் போன்றவர்கள் இது மாதிரி இடங்கள் இருந்தால் திருக்குறள் எழுதியிருப்பார்கள் என்று அவர்களுக்கு எடுத்து சொன்னேன். சரி, அன்றைக்கு வெகாமையில 2 திருக்குறளை நாம் முடித்து விடலாம். வெகாமையில கடைசியில மேருமந்திர புராணத்தில் உள்ள பத்திரமித்திரன் கதையை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். வெகாமை என்ற கருத்தாக்கத்தை பற்றி நம்ம முதல்ல பேசலாம். அது அழுக்காராமை, வெகாமை என்ற அந்த சொல்லாட்சி திருக்குறளில் தான் இவ்வளவு தெளிவாக வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற நூல்களிலே இல்லை. இந்த சொல்லாடல்கள் வேற மாதிரி இருந்தாலும் அந்த சொல்லாடலை விரிவுபடுத்தி அந்த சொல்லை விரிவுபடுத்தி அதுக்குரிய பொருள் வரையறை செய்திருக்கிறது திருக்குறளை தான் நாம் பார்க்கிறோம். இந்த கருத்தை பற்றி நம்ம பல விவாதங்களை செய்தோம். அதாவது வெகுதல் வேற, வெகுதல் வேற. வெகுதல்னா பிறருடைய தனக்குரியதல்லாத அநியாயமாக பிறர் பொருளை விரும்புதல். அதான் வெகுதல். வெகுதல்னா கவருதல். எனவே வெகுதல் என்பது பிறர் பொருளை வவ்வுவதற்கு நினைத்தல் என்று ஒரு பொருள் சொல்லியிருப்பான். பொருள் தான். அப்ப இது தனிப்பட்ட மனிதனுடைய அறமாக, தனிப்பட்ட மனிதனுடைய வெகாமை என்பது தனிப்பட்ட மனிதனுக்கு அறம். பழைய காலத்துல மன்னர்களும் அப்படி இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் பிறருடைய நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிக்காம போய் கைப்பற்றாமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அன்று கைப்பற்றினார்கள். இன்றைக்கு அது நம்ம சாவர்னிட்டி என்ற முறையில ஒருவருக்கொருவர் அதை மதித்து அதை கூடாது என்று வைத்திருக்கிறோம். இருந்தாலும் அதுக்கு மீறி நடக்கிறது. பிறகு வகுதல் என்பது இன்றைக்கு கார்ப்பரேட் கல்ச்சர்ல ஒரு அறமாக போற்றப்பெறுகிறதோ என்று, அதாவது அறம் என்றால் குணமாக போற்றப்பெறுகிறது எல்லாம் பார்க்கிறோம். சரி, அதை பற்றி நாம் விரிவாக பேசலாம். திருக்குறளுக்கு போய்விடுவோம். 179, 180 பார்க்க போறோம். 178 நம்ம அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெகாமை பிறங்கை பொருள்ல இந்த முதல் 7 திருக்குறளையும் வெகாமையினுடைய குற்றத்தை சொன்னார். இந்த 78, 79 அதனுடைய குணத்தை சொல்லுகிறார். அதாவது வெகாமை இருந்தால் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத 2 முறையில சொல்லுகிறார். ஒன்று சொன்னார். 2வது அது ஒரு உருவக நிலையில பேசுகிறார். அதாவது வெகாமை உடையவனுடைய திருமகள் தானாக சேருவாள், விவரம் அறிந்து அவரிடம் சேருவாள் என்று சொல்லி அதே கருத்தை அவர் ஒரு இலக்கிய நயம்பட இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கிறார். சரி, அப்ப அறனறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. அறனறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. திருதான் அதுக்கு எழுவாய். திரு சேரும். அறனறிந்து வெகா அறிவுடையாரை சேரும். இங்கே திறனறிந்து ஆங்கே அப்பொழுது அந்த இடத்துலயே உடனடி இன்ஸ்டன்டி. சரி, அதாவது திருமகள் பிறருக்குரிய பொருளை வெக்காமை இது அறம் என்று தெரிந்து அந்த செயலை செய்யக்கூடியவர்களுடைய அவருடைய புகழையும் அவருடைய சந்தர்ப்பத்தையும் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் தெரிந்து கொண்டு திருமகள் அடக்கத்தோடு சென்று அவருடன் சேருவாள் என்று ஒரு உருவக நிலையில் சொல்லியிருக்கார். திருக்குறள்ல செல்வம் சேருதல், செல்வம் நீங்குதல் என்ற உருவக ஆட்சி நிறைய இருக்கு. குறுகுதல், நீங்குதல், சேருதல் என்று இருக்கிறது. நம்ம பிறகு நம்ம சொல்றேன் அந்த இடத்துல இதுல ஒரு சின்ன ஒரு இலக்கண நுட்பம் இருக்கிறது. அதையும் சொல்லிவிட்டு போகலாம். மணக்குடர் என்ன சொல்ற, அறம் அறிந்துன்னா அறத்தை அறிந்து. அறம்னா பொது அறம்னு அர்த்தம். அறம் அப்படிங்கிறது இந்த இடத்துல செய்யப்படுகிறோம். அறத்தை அறிந்துன்னா பொதுவான அறமா தெரியல. பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை திருமகள் தானே தகுதி அறிந்து அப்பொழுதே சேரும். திறன் அறிந்துங்கிறது தகுதி அறிந்துன்னு சொல்றாங்க. தானே போய் சேருவாள் திருமகள். அதாவது சொல்றாரு. இப்போ அதை நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். அறறிதல் விரும்பாமை என்று சொல்லியிருக்காரு. அறத்தை அறிந்துங்கிறதுக்கு இது அரண் என்று அறிந்து, அதாவது வெகாமை என்பது அரண் என்பதை அறிந்து. அறத்தை என்று நீங்க வேற்றுமை தொடராக சொன்னால் அது செய்யப்படுகிறோம், வெறும் செய்யப்படுகிறோம். அறம் இது என்று அறிந்து என்று பொருள் சொல்வார். நம்ம சொன்னோம்னா அது ஒரு வாக்கியம். அது உள்ள ஒரு வாக்கியத்தை கொண்ட ஒரு தொடராக மாறிவிடுது.
அறம் என்பது வேற்றுமை தொடர், வெறும் ஒரு பெயர் சொல், வேற்றுமை ஒரு வேற்று வந்திருக்கிறது. அறம் இது என்று அறிந்து சொல்கிற போது அறம் இது என்ற வாக்கியம் செய்யப்படுவர்களாக வருகிறது. இதில் உள்ள வேறுபாடு. அது பரிமையாளர் நுட்பமான பொருள் சொல்லியிருக்காரு. நம்ம கவனிக்கணும். இந்த நுட்பத்தை நான் பார்த்த நம்முடைய சாலமன் பாப்பா ஆகட்டும் அல்லது பேராசிரியர் மு வரதராஜன் ஆகட்டும், 2 பேருமே கவனித்து உரை எழுதியிருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் சொல்றேன். மறுபடியும் பேசுவோம். பரிமையாளர் உரை பார்ப்போம். பரிமையாளர் சொன்னா அரண் அறிந்து வெகு அறிவுடையார். அறத்தை அறிந்து அவர் சொன்னார், இவர் இஃது அரண் என்று அறிந்து. அதாவது வெகாமை, பிறர் பொருளை விரும்பாத, பிறர் பொருளை எனவே அரண் என்பது வெறும் செய்யப்படுவது. அதுக்குள்ள ஒரு ஒரு வாக்கியம் இருக்கு, அதை கொண்டு வர்றாரு. அது பரிமையாளர் பல இடங்கள் அறிந்தேன்னு வர்ற இடத்துல எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதை நான் பிறகு தட்டி பார்த்து உரை எழுத வேண்டும் என்பதற்கு பரிமையாளர்கள் செய்கின்ற உரை முயற்சிகளை எல்லாம் நான் பார்த்து பழகிக்கொள்வேன். அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை, விரும்பாத வெகான விரும்பாத அறிவுடையாரை திறனறிந்து அங்கே திருமகள் தான் அடைதற்காம் கூத்தினை எடுக்கிறார். அவர் என்ன சொன்னாரு? எடுக்கிறார். கூறு பகுதி எப்படி போய் சேரலாம், என்ன காலத்துல போய் சேரலாம், எந்த இடத்துல போய் சேரலாம், என்ன அவனுடைய செவ்வி எப்படி இருக்கும். செவ்வினா அவனுடைய முகமலர்ச்சி. இந்த 3ன்னு அடுத்து சொல்றார். அடைதற்காம் கூற்றினை அறிந்து அக்கூற்றானே சென்று அடையும். அடைதற்காம் கூறு அப்படிங்கிறதுக்கு, திறன் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம்னா காலமும் இடனும் செவ்வியும் முதலாயின. எனவே அவனுக்கு எந்த நேரத்துல போய் அது சேரணும், எந்த இடத்துல போய் சேரணும், எந்த செவ்வி அவனுடைய விருப்பம், அவனுடைய எண்ணங்கள், மன பாங்கு எப்படி இருக்கிறது என்று தெரிந்து போய் சேரும் என்று சொல்லி பரிமையாளர் முன்னாடியே அதை சொல்லியிருப்பார். காலமும் உடனும் செவ்வியும். எனவே இப்படி இதை விளக்கம் செய்யும் போது வெறும் அறனறிந்துங்கிறது அறத்தை இருந்து என்று செயல்படுவது என்று சொல்லாமல் அது ஒரு வாக்கியமாக கொண்டு பொருள் சொல்லியிருக்கிற பரிமையாளர் நுட்பம். அதை உட்கொண்டுதான் மனக்கொடரும் பொருள் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பிற்கால தெளிவுரை ஆசிரியர்கள் அதை உட்கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி உள்ள நுட்பங்கள் புலப்பட்டிருக்காது என்று தோன்றுகிறது. பிறரை எல்லாம் நாம் வந்து பார்க்கும்போது தெரிகிறது. சரி, எனவே இந்த இவை 2 பாட்டானும் வெகாமையின் குணம் கூறப்பட்டது. இந்த 7 பாட்டிலையும் குற்றத்தை சொன்னாரு. இந்த 2லயும் வெகாமையினுடைய குணம், வெகாமையினாலே ஏற்படக்கூடிய நன்மை சொல்லப்பட்டது. எனவே அடுத்த கடைசி பாட்டுல குற்றத்தையும் குணத்தையும் சேர்த்து சொல்லுவார். அடுத்ததுல நம்ம பார்க்க போறோம். சரி, வரதராசனார் பாருங்க, அரண் இகுது என்று அறிந்து, அதாவது பொருளை விரும்பாமை என்பது அரண் என்று அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை திருமகள் தான் சேரும் திறனிருந்து அதற்கேற்றவாறு சேருவார். அவர் எளிமையாக எழுதி விட்டு விட்டார். சலாம் பாப்பையா கூட அப்படிதான் சொல்லியிருக்காரு. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருப்பதே அறம் என்னும் அறிவுடையோரின் பெருமையை அறிந்து திருமகள் தானே அவரிடம் போயிருப்பாள் என்று சொல்லி அந்த கருத்தை அவர் உட்கொண்டு எழுதியிருப்பது பாராட்டத்தக்கது. சரி, அதனால வாக்கிய அமைப்பு பார்க்கலாம். இது வினைமுற்று தொடராக இருக்கிறது. சேரும் என்ற வினைமுற்றும், திரு என்பது பயனில எழுவாய் வந்து கடைசியில் நிற்கிறது. எனவே இது வினைமுற்று தொடராக திருக்குறள் இருக்கிறது. மனக்கொடவர் வந்து திறனறிந்து வெகு அறிவுடையார் திறனறிந்து அங்கே சேரும்னு பொருள் எழுதியிருக்கிறார். அதை வந்து எழுவாய் தொடராக மாற்றி சொல்லியிருக்கார். அரண் அறிதல் விரும்பாமை அரண் என்றறிதல் என்ற விளக்கத்தின் மூலம் இந்த பரிமையாளர்கள் பின்னாடி எடுத்து விளக்கக்கூடிய அந்த எம்பர்டட் சென்டென்ஸை அவர் கொண்டு வந்துடுறார். கொண்ட கருத்து உட்கொண்டுள்ளார். பரிமையாளர் அவர் மாற்றி, அதாவது திருக்குறள் வினைமுற்று தொடராக இருக்க பரிமையாளர் உரை சொல்லுகிற போது அவருடைய பொழிப்புரை வைத்துக் கொண்டு சொல்கிறார். பொழிப்புரை எழுவாய் தொடராறு. இஃது அரண் என்று அறிந்து வெகு அறிவுடையார் திறனறிந்து ஆங்கே சேரும் என்று சொல்லியிருக்காரு. இந்த ஆங்கே அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கவனிக்கணும். அக்கூத்தானேன்னு சொல்லியிருக்காரு. ஆங்கேனா அந்த வழியிலேயே, அந்த முறையிலேயே என்று சொல்லியிருக்காரு. அதை கவனிக்கணும். அதான்
குறிப்பிட்டு சுட்டி சொல்ல வேண்டும் என எடுத்து சொல்றேன். எனவே பரிமேலழகர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு தற்கால எடுத்துக்காட்டு சொன்னா எப்படி சொல்லலாம்? திரு இஃது அரண் அறிந்து வெகு அறிவுடையார் திறனறிந்து அங்கே சேரும்னு பரிமேலழகர் மாத்தி போட்டு. இப்ப பாத்திர மருந்து பிச்சை போடுன்னு சொல்ற போது பாத்திரத்தை அறிந்துன்னு அர்த்தம் இல்ல. இது தக்க பாத்திரம், இது பாத்திரம், இது பிச்சை போடுவதற்கு தக்க பாத்திரம் என்று அறிந்து என்ற ஒரு வாக்கியத்தை உட்கொண்டிருக்கு. எனவே நீங்க வந்து நாம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் சில வேளைகள்ல ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய பொருள் பரப்பு வேறு மாதிரி வெளிப்படுவதற்கு நாம் அதை பார்க்கிற கோணம் முக்கியம். எனவே பாத்திரம் இருந்து பிச்சை போடுனா இது பாத்திரம், இது சற்பாத்திரம் என்று அறிந்து என்று அதுக்கு பொருள் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு வாக்கியமாக அதை நாம விளக்கித்தான் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அப்படி இல்லாம வெறும் பாத்திரத்தை அறிந்துன்னு சொன்னா ஒரு தனி வாக்கியத்தோட வேற்றுமை தொடர், அவ்வளவு. இட் இஸ் ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் ஏ சிம்பிள் சென்டென்ஸ். ஆனா இது பாத்திரம் என்று அறிந்து பிச்சை போடு என்பது கலப்பு வாக்கியமாக வருது. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரக்கூடிய ஒரு சார்பு தொடர் வாக்கியமாக அதை நாம விரிவுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புரிந்து கொள்ளும் போது பொருள் வேறுபாடு உண்டு. அதாவது வெறும் வேற்றுமையை தொடராக கொள்வதிலும் அது ஒரு சார்பு வாக்கிய தொடராக கொள்வதிலும் பொருள் வேறுபாடு உண்டு. அதாவது அறம் என்று சொன்னால் பொதுவாக அறத்தை பற்றி பொதுவாக அறிந்துன்னு ஆகிவிடும். ஆனா இரண்டாவது கொள்ளுகின்ற வாக்கியம் வெக்காமை அறம் என்பதை அறிந்துங்கிற பொருளை வெளிப்படுத்துவதற்கு இம்மாதிரி நீங்க வாக்கியத்தை விரிவுபடுத்தி பொருள் சொல்வது உதவி செய்யும் என்று நான் எனக்கு தோன்றுகிறேன். எனவே ஒரு ஒரு வாக்கியத்தையோ அல்லது சொல்லையோ நாம வந்து விளக்கும் போது, பொருள் எடுக்கும் போது பல்வேறு நிலைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனுடைய என்ன சொல்றது, உருவனியல் நிலை மட்டுமல்ல, வாக்கிய நிலைகள்ல பல்வேறு வாக்கிய என்னென்ன வாக்கியங்களாக சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை பார்த்து அதனுடைய பொருள் பற்றி அறிந்துதான் நாம் குறை எழுத வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. திருமகள் தான் அடைதற்காம் கூட்டினை அறிந்து திறனறிந்து, எனவே தாம் ரெண்டாவதுல திறனறிந்துங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி சொல்லியிருக்காரு, திருமகள் தான் அடைதற்காம் கூட்டினை, அதே அவர் இன்னொரு வாக்கியம் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு. அது செய்யப்படுவது மாதிரி தெரிந்தாலும் திருமகள் தாம் அடைதற்காம் கூட்டினை என்று அறிந்து என்பது ரெண்டு இடத்துல வருகிறது. அறனறிந்துங்கிறது இது அரண் என்று அறிந்து, திறன் என்பது திருமகள் சென்று அடைவதற்குரிய கூறு திறன் என்று அதை அவர் வந்து செய்யப்படுபொருள் தொடராகவும் நினைத்துக் கொள்கிற மாதிரியும் அது ஒரு வாக்கியமாகவும் பொருள் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையாக நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த சொல்லடுகள் பார்த்தீங்கன்னா அரண் இது அரண் என்று விரும்பாமை என்றறிந்து, அதாவது வெகாமை அரண் என்று அறிந்துன்னு மனப்பொருள் சொல்றார். அறிந்து திருப்பொருளை விரும்பாத விரும்புதல் வெகுதல், அறிவுடையாரை திருமகள், திருன திருமகள் ஆகுபேராக சொல்கிறது. தான் அடுத்திற்காம் கூட்டினை அவர் தகுதியினை சொன்னார். அறிந்து அக்கூட்டானை சென்று அடையும். எனவே திருமகளை அடிக்கடி சொல்றாரு. திருமகள், தாமரையினால், திரு, செய்யவள் என்றெல்லாம் சொல்றாரு. இந்த சொல்லாடல் நம்ம உடனே சொல்ல இது வந்து வைதிக சொல்லாடல்னு நினைக்க வேண்டியது. ஏன்னா சமணத்திலும் இந்த தெய்வங்கள்லாம் உண்டு. இந்த உதாரணமா அவருக்கு ராமாயணம் இருக்குது. இன்னைக்கு அதை பத்தி பெரிய விவாதமே நடந்தது. ஜெயின ராமாயணம், ஜெயின மகாபாரதம் எல்லாம் இருக்கு. கன்னடத்துல அவைகள் இருக்கு. தமிழ்ல வரல. ஜெயின மகாபாரதமோ ஜெயின ராமாயணமோ வரல. கன்னடத்துல வந்திருக்கு. பம்ப என்ற கன்னட கவி தான் ஆதிகேவி வருது. பம்ப ராமாயணம் இருக்குது, பம்ப பாரதமும் இருக்கிறது. ஜெயினபரமான ஒரு ராமாயணம். எனவே இந்த கதைகள்லாம் பொது கதைகளாக இருந்திருக்கின்றன. இந்த தெய்வங்கள் இந்திரன், லக்ஷ்மி, அலக்ஷ்மி என்று சொல்லப்படுகிற மூதேவி, இதெல்லாம் வந்து எல்லா இதுலயும் இருக்கு. சிவன் கூட அவங்க சொல்லுவாங்க. அதை ஆதிநாத சிவன் என்று சொல்லுவாங்க. எனவே அந்த சொல்லாடல் வந்ததுனால, உருவகம் வந்ததுனால நம்ம வைதிகம் என்று நாம் பலரும் சொல்லுவாங்க. இது வைஷ்ணவ சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி நாம பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பொது மரபிலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு சொல்லாடலாக நாம் சொல்லலாம். இல்ல வைணவம் தான் சொன்னாலும் சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரி.
இது சேரும், நீங்கும், சிறுகும், தாழுளாள், தீராமல் இருப்பாள் என்றெல்லாம் ஆஹ் ஆஹ் திருமகளுடைய சேர்க்கையும் நீக்கத்தையும் திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார் பார்க்கிறோம். எனவே திருக்குறளுக்கு திருக்குறள்ல திரு என்பது ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதுல இங்கே திரு என்பது செல்வம் என்ற நிலையில பயன்படுத்துகிறார். அது எடுத்துக்காட்டுலாம் சொல்லியிருக்கிறேன். அறிவறிந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து செறிவறிந்து சீர்மை வைக்கும் அறிவறிந்துங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அறிவு அறிந்து அடங்குதலே தனக்கு அறிவாவது வாக்கியமாக அறிவறிந்துங்கிறத சொல்லியிருப்பாரு. இன்னும் வந்து அற அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை என்ற இடத்துல அறனறிந்துங்கிறது அறத்தினது உண்மையை அந்த இடத்துல சேப்பட பொருளாக எடுத்திருப்பார். எனவே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்பதை எடுத்துக்கொள்கிற ஒரு முறையை நாம் பார்க்கிறோம். அறனறிந்து ஆன்ற அமைந்த சொல்லா இடத்துல அறிய வேண்டும் அவற்றை அறிந்துன்னு வாக்கியமா எடுத்திருப்பார். எனவே ஒரு சொற்களை நாம் எடுத்து விரிக்கிற போது அது சொல்லா, அது தொடருடைய சுருக்கமா என்று அந்த பொருளுக்கேற்ப பிரிக்க வேண்டுவதற்கு எடுத்துக்காட்டாக இதை நான் சொன்னேன். சரி, இதோட இதை நிறுத்திட்டு அடுத்த திருக்குறளுக்கு போகலாம். அடுத்த திருக்குறள் கடைசி திருக்குறள். அதுல வந்து வெகாமையனுடைய எனவே இந்த திருக்குறள்ல ஒரு உருவகம் வந்து விட்டது. இதுதான் முதல் முறையாக உருவகம் வந்திருக்கு. அடுத்ததாக திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பல இடங்கள்லயும் வந்து ரொம்ப அழகாக சொல்றதுக்கு அணிகள் அணி வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அவர் இந்த சொற்களையினுடைய ஓசை நயத்தை பயன்படுத்தி திருவள்ளுவர் எதுகை மொழி மூலமாகவும் ஒரே மாதிரியான சொற்களையும் பயன்படுத்துகிற பார்க்கலாம். அதுல ஒரு திருக்குறள் தான் இது. இறல் ஈனும் எண்ணாது வெய்கன் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் சிறப்பு. எண்ணாது வெகின் இறல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு விரல் ஈனும். ரெண்டு வாக்கியம் இருக்கு இதுல. ஒன்று நன்மை தீமை, இன்னொன்று நன்மை. நான் போன இதுக்கு வந்து கைகை குசேலன் கதையை சொல்றார் இவர். நம்முடைய நாம சொன்ன திருக்குறளுக்கு நம்முடைய குமரேசவன்பா ஆசிரியர் குசேலன் கதையில சொல்றார். குசேலன் கதை வந்து திறனறிந்த ஆண்கை திரு குசேலன் கதையை சொல்றாரு. விளக்கியிருக்காரு, பார்த்துக்கொள்ள. இந்த திருக்குறளுக்கு கைகேயி ராமன் கதையை சொல்றார். கைகேயி வந்து பொருளை வெகி அவளுக்கு இறுதி வந்தது. ராமன் வந்து வேண்டாமை என்னும் செருக்கினால உயர பெற்றான் என்ற ஒரு கருத்தை அதுக்கு எடுத்துக்காட்டாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக ராமாயணத்தை சொல்லுகிறார் நம்முடைய ஜெகவீரபாண்டியர். ஜெகவீரபாண்டியர் வீரபாண்டிய கட்டபொம்மன் மரபினர் என்பதை நம்ம இந்த இடத்துல நினைத்துக்கொள்ள வேண்டும். சரி, இறல் ஈனும் எண்ணாது வெகின். சரி, இறல்னா என்ன? இறல் விசாரியாதே பிறர் பொருளை விரும்புவானாயின் அது கேட்டை தரும். இறல்னா இருதல், கேட்டை தரும். எண்ணாதே வெகின் பிறர் பொருளை விரும்புவானாயின். சரி, அதனை வேண்டாமையாகிய பெருமிதம் ஆக்கத்தை தரும். வேண்டாமை என்னும் செருக்கு, செருக்குங்கிறது பெருமிதம். செல்வம்னு பொருள் பெருமிதம். ஆக்கத்தை தரும். விரல் அப்படிங்கிறதுக்கு ஆக்கம்னு பொருள். விரல் என்ற வெற்றியின் பொருள் தான் அதிகமா இருக்கு. இந்த உயிருக்கு கேடு தரும் என்றது பிறர் பொருளை விதிக்கின் அது உயிருக்கு கேடு தரும். அது நம்ம வந்து கடைசியில நான் மேருமந்திர புராணத்தில் உள்ள கதையை சொல்லி நான் அதை விளக்குறேன். சரி, பரிமையாளர் எப்படி சொல்றாருன்னா எண்ணாது வெகின் இரலியன் பின் விளைவது அறியாது. எண்ணாதுன்னா பின் விளைவது அறியாது. எண்ணாது நினைக்காம என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம பின் விளைவது அறியாது வெகின் ஒருவன் பிறன் பொருளை வெவ்வக்கருதின். சரிங்களா? இங்க வெவ்வான்னு சொல்றாரு. வெவ்வக்கருதின் கருதுதல் தான். கவர நினைத்தல், கவருதல் அல்ல, கவர நினைத்தல் தான். வெகுதல் என்பது பிறர் பொருளை விரும்புதல், பிறர் பொருளை ஆசைப்படுதல் என்ன? அதை கவர நினைக்கிறது. அதனாலதான் அப்படி கவனமா இருக்கிறார். வெவ்வுதல் எழுதிட்டாங்க நிறைய பேர். வெவ்வுதல் கிடையாது, விரும்புதல் எழுதினாரு மனக்குறவர். இவர் வெவ்வக்கருதின். எனவே அதுல ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷன் வந்துடும். பிறர் பொருளை பறித்துக் கொள்ள நினைத்தார் வெகுதல். வெகுதல்ங்கிறது பறித்தல்ங்கிற பொருள் வராது, ஆசைப்படுறது.
பறிக்க நினைக்கிறது. நினைவுதான் முக்கியம். சரி. அக்கருத்து தெளிவா சொல்லக்கூடிய அக்கருத்து எண்ணாது வைக்கின் அக்கருத்து அவனுக்கு இறுதி நிலையை பயக்கும். இறுதி நிலையை பயக்கும். இறல். சரி. இறுதி நிலைங்கிறது செல்வத்தில் இறுதி நிலையா இருக்கலாம், உயிருக்கு இறுதி நிலையா இருக்கலாம், புகழுக்கு இறுதி நிலையாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். வேண்டாமை என்னும் செருக்கு விரல் எனும். அப்பொருளை வேண்டாமை என்னும் செல்வம். அப்பொருளை அந்த பொருளை கொண்டு வர்றாரு. பெரும்பொருள்ங்கிறது செயற்படு பொருளை நான் வருவித்துக் கொள்வோம். வெகுதெல்லாம் செயற்படு பொருளை வருவித்துக் கொள்வோம். அப்பொருளை வேண்டாமை என்னும் செல்வம். செருக்குங்கிறதுக்கு செல்வம் எடுக்கிறார். செல்வம் ஆகுபெயர்னு சொல்லுவார். செல்வம் அதாவது இந்த செல்வத்தினாலே வரக்கூடிய அந்த செருக்கு, செல்வத்தினாலே வரக்கூடிய பெருமை. எனவே செல்வத்திற்கு ஆகி வந்தது இது செருக்கு. காரணம் காரணம் ஆகிய பெயராக இது வருகிறது. அப்பொருளை வேண்டாமை என்னும் செல்வம் வெற்றியை பயக்கும். வெற்றினா என்னங்கிறதுக்கு பொருள் எழுதுறாரு. வெற்றிங்கிறது நான் உடனே கேள்வி, என்ன வெற்றியை பயக்கும்? பகையும் பாவமும் பெருக்கலின் இறல் ஈனும். பகையும் பாவமும் வந்ததுன்னா பாவத்தினால இறுதி வரலாம், பகையினாலே இறுதி வரலாம். அப்பொருளை வேண்டி உழல்வோர் யாவரையும் கீழ்ப்படுத்தலின் விரல் ஈனும். எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு போயிட்டா ராமனை போல அவனுக்கு பெருமையை தரும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்றார். அப்பொருளை வேண்டி உழல்வோர் யாவரையும் கீழ்ப்படுத்தலின் விரல் வெற்றியை தரும் என்றும் கூறினார். செருக்காக பேர் நான் சொல்லிட்டேன். இதனால் விருமையும் ஒருங்கு கூறப்பட்டன. இதுல பெரிய இலக்கண சிக்கல்கள் இல்லை. இந்த ஆகுபேர் தான் இருக்கு. விளைவை எண்ணாமல் பிற பொருளை விரும்பினால் அது அழிவை தரும். தெளிவா எழுதிட்டார். அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியை தரும். பெருமைன்னு எடுத்துட்டார் செருக்கு. அவர் செல்வம்னு சொன்னார், வெற்றி எடுத்துட்டாரு. பின்விளைவை எண்ணாமல் அடுத்த பொருளை விரும்பி கவர்ந்தால் எடுத்துட்டாரு. கவர விரும்பினால் எடுக்கணும். ஒரு கவர்ந்தால்னே போட்டார். கவர விரும்பினால் எடுக்கணும். அது நமக்கு அழிவை கொடுக்கும். அதற்கு கவர்ந்தால கவர விரும்பினால் அதற்கு ஆசைப்படாத செல்வமும் வெற்றியை தரும். ஆசைப்படாத செல்வம் வெற்றியை கொடுக்கும். இந்த வாக்கியம் எப்படின்னா வினைமுற்று தொடராக இருக்கிறது. வாக்கியம் திருக்குறள் வினைமுற்று தொடர்கள் அதிகமாக இருக்கும். இறையினும் எண்ணாதவையின் ஒரு வாக்கியம். ஈனும் வெகின் வெகுவது, ஈனும் செருக்கு என்று எழுவாய் கடைசியில் போகிறது. வறுமையாளர் எழுவாய் தொடராக மாற்றி பொருள் உரைக்கிறார். எண்ணாது வெகின் இரலையினும் வேண்டாமை என்னும் செருக்கு விரலையினும் என்று பொழிப்புரையில எழுதிவிட்டு போயிட்டார் அவர். எனவே இதுல பெரிய நுட்பங்கள் நம்ம அதிகம் இல்லை. எண்ணாது அப்படிங்கிறது பின்விளைவு அறியாது, விசாரியாது நினைக்காம. விசாரியாதுன்னு நாம நினைக்கிற தமிழ்ல விசாரிக்கிறதுனா டு என்கொயர். இங்க விசாரிக்கிற டு திங்க் ஓவர், டு என்ன சொல்றது, டு அதை பற்றி உள்ள ஆலோசனை பண்றது, டு கண்டம்ப்ளேட் அப்படிங்கிறது. வெகின் ஒருவன் பொருளை பிறன் பொருளை வெவ்வ கருதின் விரும்புவானாயின் மனக்கொடு. வெவ்வ கருதல் தான், கவர்தல் இல்லை. விரும்பி கவர்தல் இல்ல, கவர விரும்புதல். அதான் வெவ்வ கருதி. அக்கருத்து அவனுக்கு இறுதியை கேட்டை பயக்கும். பயக்குங்கிறதுக்கு தரும்னு அவர் சொல்வாரு. இவரை பயக்கும் எழுதி போயிடுவாரு. வேண்டாமை அப்பொருளை வேண்டாமை அது என்னும் அப்படிங்கிற ஓம ஒரு வேண்டாமை என்னும் செருக்கு. வேண்டாமையாகிய செல்வம் பெருமிதம் ஒருவனுக்கு வெற்றியை ஆக்கத்தை தரும் என்று மனக்குழு சொல்லிட்டு போனாரு. இறல் என்பது திருக்குறள் 2 இடத்துல வருகிறது. உரல் முறையால் உட்பகை தோன்றின் இறல் முறையான் ஏதம்பலம் தரும் என்று அர்த்தம். ஈனுங்கிறது திருக்குறள்ல அவருக்கு விருப்பமான சொல். ஈனுதல்னா விளைவை தருதல் அப்படிங்கிற பொருள்ல 10 இடங்கள்ல சொல்றாரு. இப்போ நம்ம திருக்குறளை ஏகദേശம் முடிச்சுட்டா இது பெரும்பாலும் மேற்கோள்களாக வரவில்லை. இந்த திருக்குறளை பற்றி என்னுடைய சாரத்தை சுருக்கமாக சொல்லி இதை முடித்து விட நான் நினைக்கிறேன். வெகாமை என்ற அதிகாரம் அழுக்காராமையை போல வெகாமை என்ற சொல்லாட்சியும் அதனுடைய பொருள் பாகுபாடும் வரையறைகளும் திருவள்ளுவரே செய்து கொண்டது போல எனக்கு தோன்றுகிறது. பிற இடங்களிலே இதை காணவில்லை. பிற சமஸ்கிருதம் போன்ற பிற நூல்களிலே இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க மாட்டோம், நமக்கு தெரியவில்லை. இந்த வெகுதல் என்பது விரும்புதல், கவர்தல் என்ற பொருளிலே வருகிறது. ஆனால் சங்க இலக்கியத்திலே வருகிறது. விரும்புதல் தான் அடிப்படை. விரும்புதலினுடைய விளைவாக வரக்கூடிய கவர்தலைத்தான் 2வது பொருளாக இருக்க வேண்டும்.
புறத்திருக்கல விகாம் என்ற சொல்லாட்சியை பயன்படுத்தல. அவா அவா என்ற ஒரு சொல்லாட்சியை தான் பயன்படுத்த. அது துறவுகளுக்குரியதாக. அது வடமொழியில இருக்கக்கூடிய பரிமித பிரக்கிரகம் என்ற வடிவம் போல இருக்கிறது. நான் சொன்ன லோகம் போல இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஏனென்றால் வெகாமை என்பது இல்லறத்தானுக்கும் அவா அறுத்தல் துறவைக்குமாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதாவது நீங்க இல்லறத்தானாக இருந்து மிகுபொருள் வேட்கை என்று சொல்கிறார்கள். மிகுபொருள் வேட்கை உங்களுக்கு பெரிய இல்ல இன்பத்தை தராது, இடும்பையை தரும் என்ற ஒரு கருத்து சமணம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே வவ்வுதல் என்ற பொருள் மிகவும் இரண்டாம் நிலை பொருளாகத்தான் நம்ம கொள்ள வேண்டும் பார்க்கிறோம். இது முற்று வடிவமாக திருக்குறள் வரல. பெரும்பாலும் வெகா, வெகாமை, வெகி, வெகின், வெகுதல் என்றுதான் வருகிறது. இது வடிவழகர் விரும்புதல், அவாவுதல், வெவ்வ கருதுதல் என்ற 3 பொருளையும் சொல்லியிருக்கிறார். இது எப்படி திருக்குறள்ல பழஞ்சொல்லாட்சிகளை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு வகையாக அந்த சொற்களுக்கு புது பொருளையோ அல்லது சொற்களினுடைய பழம்பொருளை வரையறைப்படுத்துகிறார் என்பதை நாம் இதன் மூலமாக பார்க்கலாம் நினைக்கிறேன். எனவே திருக்குறள்ல இருக்கக்கூடிய முதல் 7 திருக்குறளும் குற்றமும், அடுத்த 2 திருக்குறளும் அதனுடைய குணத்தையும், கடைசி திருக்குறள் இரண்டும் சொல்வதாக அமைந்திருந்து பார்க்கிறோம். இது முற்று வடிவத்துல இல்லை. வெகுதல் என்று ஆசைப்படுதல் என்ற பொருளில் வந்தாலும் அது பெரும்பாலும் நெகட்டிவ் கனெக்டேஷனோட தான் வருது. அது எதிர்மறை பொருளோடு விரும்புதல் என்ற வேண்டுதல் என்ற பரியாயங்களும் இது இருக்கிறன என்று பார்க்கிறோம். அடுத்தது இந்த அதிகாரத்தினுடைய கருத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கதை மேருமந்தர புராணத்துல பத்திரமித்திரன் அரஞ்ச கேள்வி சருக்கம்னு ஒண்ணு இருக்கு. மேருமந்தர புராணம் என்பது வாமன முனிவர் எழுதின 14ஆம் நூற்றாண்டு ஒரு சமண காப்பியம். அருமையான காப்பியம், அறநூல், அது அறக்காப்பியம். மேரு மந்தரர் என்ற 2 மன்னர்கள் உடைய வரலாறு. அவர்கள் எத்தனை பிறவிகள் எல்லாம் எடுத்தார்கள், அவர்கள் நன்மை செய்து எப்படி நற்பிறவி எடுத்தார்கள், தீமை செய்து தீய பிறப்புகளிலே விழுந்தார்கள் என்று அது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 48 பிறப்பே வருகிறது. அது கதையே ஒரு பெரிய ஒரு சங்கடமான கதை சொல்றது. பெரிய பட்டியலாம் போட்டு நம்முடைய வெங்கடராஜ ரெட்டியார், நம்முடைய ஆப்பு அறவாழி போன்றவர்கள்லாம் எழுதியிருக்காங்க. பெரிய ஒரு சார்ட் போட்டீங்கன்னா யார் யாரு என்ன மாதிரி பிறக்கிறாங்க, ஆணா பிறக்கிறது, பெண்ணா பிறக்கிறது, நரியா பிறக்கிறது, நாயா பிறக்கிறது, பாம்பா பிறக்கிறது, புலியா பிறக்கிறது, யானையா பிறக்கிறது, எலியா பிறக்கிறது, பூனையா பிறக்கிறது, மாறி 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 அவர் செய்த பாவத்துக்கு ஏற்ப மாறி மாறி ஒரு பெரிய சங்கிலி தொடராக வரும். அந்த கதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு உருவகமாக இருக்கும். ஆனா ரொம்ப சுவையா இருக்கும் அந்த கதை. பல பிறப்புகள் எப்படி சங்கிலியாக வருகிறது என்பதை மையமாக வைத்து கடைசியில எப்படி அவர்கள் விடுபெறுகிறார்கள், நேரு மந்தரும். இந்த ஒரு பெரிய கதை. இந்த கதையை விளங்கிக் கொள்றதுக்கு நீங்க உட்கார்ந்து ரொம்ப பொறுமையா படிக்கணும். அது நம்முடைய வேறுமந்தரர் கதை என்று சொல்லி வெங்கடராஜ ரெட்டியார் ஒரு சின்ன நூலாக எழுதியிருக்கிறார். ஆப்பு அறவாழி ஒரு நூலாக எழுதியிருக்கிறார். எனவே அதுல அந்த பத்திரமுத்திரன் கதையை சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். அதுல பத்திரமுத்திரன் அரங்கேள்வி சருக்கத்துல சீயமாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. சீயமாபுரம்னு ஒரு நாடு. அந்த நாட்டுக்கு சீயமாசேனன் என்ற ஒருத்த மன்னன் இருக்கிறான். அவனுடைய மனைவி பேரு ராமதத்தை. இவர்களுக்கு ஒரு மந்திரி இருக்கான், பேர் சத்தியகோஷன் என்ற பிராமணன். அவனுக்கு ஸ்ரீபூதி என்று அவனுக்கு பேர். இதுதான் அந்த கதையினுடைய தொடக்கம். இப்படி ஆண்டு கொண்டிருக்கிற போது சீயமாசேனன் தன்னுடைய மந்திரி சத்தியத்தை கோஷிக்கிறவன், சத்தியகோடன், சத்தியத்தையே எப்பொழுதும் பேசிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட அந்த அரசாட்சியில இந்த நாடு சுபிட்சமாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ பத்மசண்டம் என்ற ஒரு வணிகன், சுதத்தன் அவனுடைய மனைவி, இல்ல பத்மசண்டம்ங்கிற ஒரு நாடு, பத்மசண்டம்ங்கிற நாட்டுல ஒரு வணிகன் இருக்கிறான். இந்த வணிகனுடைய பேர் சுதத்தன். சுதத்தனுடைய மனைவி சுமித்திரை. சுமித்திரை இருவர்களுக்கும்
பத்திரமித்திரன் ஒரு மகன் பிறக்கிறான். அவன் நல்ல வியாபாரி, வணிகன். கடலோடி வாணிகங்கள்லாம் செய்து மிக பொருளை எல்லாம் திரட்டி தன்னுடைய நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். பத்மசண்டத்துக்கு போய் கொண்டிருக்கிற போது போகிற வழியிலே சீயமாபுரத்தை பார்க்கிறான். சீயமாபுரத்தை பார்த்தனுடைய அழகையும் ஆட்சியையும் பார்த்து அவன் வியந்து, நாம இந்த ஊரிலேயே குடியேறி விடலாம், மிக அழகான நாடு என்று சொல்லி அவன் முடிவு செய்கிறான். முடிவு செய்கிற போது அவன் திரட்டி வந்த பொருள்களை எல்லாம் ஒரு ஒரு செப்புல, மணி செப்புல போட்டு வச்சிருக்கான். பெரிய ஒரு ட்ரங்க் பெட்டியில எல்லாம் அவனுடைய மணிகளை எல்லாம் போட்டு அங்க வச்சிருக்கான். அதை அவன் ஊருக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி இங்கேயே வைத்து விட்டு போகலாம் என்று சொல்லி அவன் பார்க்கிறான். பார்க்கிற போது இந்த சத்தியகோஷன் என்ற மந்திரியனுடைய பேச்சை எல்லாம் கேட்ட போது அவன் பேச்சு அவ்வளவு அழகாக இருந்தது. மிக யோக்கியனா இருக்கிறானே என்று சொல்லி அவனை போய் கேட்கிறான். ஐயா, என்னுடைய ஒரு செல்வம் என்னுடைய கையில் இருக்கிறது, நான் உங்களை ஒப்படைத்து விட்டு போகிறேன், நான் திரும்பி வரும்போது எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு அவன் அதுக்கு பெரிய சொற்பொழிவெல்லாம் பண்றான். பிறருடைய செல்வத்தை வெகுவது ரொம்ப தவறு, அந்த செல்வம் தங்காது என்றெல்லாம் பெரிய வார்த்தைகள் எல்லாம் அவன் பேசுகிறான். ஸோ அவனை நம்பி இந்த பத்திரமித்திரன் தன்னுடைய மணிச்செப்பை அவனிடம் ஒப்படைத்து விட்டு ஊருக்கு போறான். ஊருக்கு போய் தன்னுடைய உறவினர்களை எல்லாம் கண்டு மகிழ்ந்து உரையாடி விட்டு அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு இங்கே குடியேறுவதற்கு சீயமாபுரம் வருகிறார். வந்து சத்தியகோஷனிடம் போய், ஐயா, நான் கொடுத்து விட்டு சென்ற அந்த செப்பை எனக்கு தர வேண்டும் என்று கேட்க. இப்ப சத்தியகோஷன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ சொல்வது பொய், எனக்கு நீ ஒன்றுமே தரவில்லையே. ஏனென்றால் அந்த செப்பை அவன் வெகி அதை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். அவன் பேசுனதெல்லாம் யோக்கியமா பேசுனது அத்தனையும் பொய். எனவே அவன், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நான் உங்ககிட்ட வாங்கவே இல்லை, நீ பொய் சொல்ற, இவன் பைத்தியக்காரன் எல்லாம் அவன் சொல்றான். அப்ப நான் போய் எல்லா இடத்துலும் போய் சொல்லுகிறான், மன்னரிடம் முறையிடுகிறான். அப்பொழுது மந்திரி சொல்றாரு, இவன் சொல்றதெல்லாம் பொய்யா, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, பைத்தியம் பிடிச்சிட்டு அவன் இப்படி உளறான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ கொடுக்க மறுக்கிறான். அது மட்டும் இல்ல, இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி பொய் குற்றச்சாட்டை சுமத்தி பத்திரமித்திரனுக்கு கடுமையான தண்டனைகள்லாம் வேற கொடுக்குறான். ஏன்னா மந்திரியா இருக்கான். நம்ம இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நடக்கிற ஆட்சியில அது மாதிரிதான் நடக்குது. எங்க கையில ஆட்சி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தண்டிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இவனை கொடுமையான தண்டனைகளுக்கெல்லாம் பண்றாங்க. மரம் பழி சிறுமை நிந்தை வந்தெய்த மணியை ஒவ்வின் அறம் புகழ் பெருமை சீர்த்தி அறிவொடு செறிவில்லாக்கும் மரம் துவைத்து ஊறு தொட்டு வைப்பினை வவ்வுவாரை துறந்திடும் திருவென்றோதும் சுருதியும் விருத்தமாய்த்தோ அப்படின்னு அவன் புலம்புறான். சுருதிங்கிறது திருக்குறள். மரம் துவைத்து ஊறு தொட்டு வைப்பினை ஒவ்வுவாரை துறந்திடும் திங்கும் திருன்னு சொன்னாரு, திருநீக்கப்பட்டாருன்னு சொன்னார். சுருதியும் விருத்தமாய்த்து திருக்குறள் தான் அவர் மேற்கோள் காட்டி இந்த வாமன முனிவர் பாடுறார். இவன் புலம்புறான். புலம்பி ஊரெல்லாம் போய் பைத்தியமாட்ட சொல்லி கொண்டு நடக்கிறான். எல்லா மண்டபங்களிலும் பொது இடங்களிலும் எல்லா இடங்களிலும் அவன் மந்திரி என்னை ஏமாற்றி விட்டார், என்னுடைய சொத்தை அபகரித்து விட்டார் என்று அவன் புலம்பிக் கொண்டு நடக்கிறான். இதை பார்த்து மன்னன் கூப்பிட்டு விசாரிக்கிற போது மறுபடியும் மன்னன் அவன் சொல்றான், அவன் பைத்தியக்காரன். அதனால சரி, பைத்தியக்காரன் போல் இருக்கு. மன்னருக்கு ஒரு சந்தேகம், பைத்தியக்காரன் தான் ஒரே மாதிரி சொல்கிறானே, மாறி மாறியால் பேச வேண்டும். இதை பார்த்த கோத்தேவி அவளுக்கு சந்தேகம் வந்துடும், இந்த அமைச்சன் நியாயமான ஆளப்படுலையே. ஏனால் அந்த வணிகர் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான் குற்றச்சாட்டை. மணிச்செப்பை கொடுத்தேன் என்று சொல்லி அவன் ஏமாற்றி விட்டான் என்று சொல்கிறான். எனவே இதை நாம் இந்த சூழ்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று மன்னனிடம் அவள் கலந்து ஆலோசிக்கிறாள். மன்னன், நீ உன்னுடைய என்னப்படி செய் என்று சொல்கிறான். அவள் தலையிட்டு என்ன பண்றான், நான் ஒரு காரியம் செய்யறேன், கவராடுவோம், இந்த அமைச்சனை கூப்பிட்டு ஒரு சூதாட்டம், ஒரு கவராடல் போட்டி வைப்போம், இந்த கவராடலே நான் ஒரு வேலை செய்ய போகிறேன் என்று அவள் சொல்கிறார். அதே மாதிரி சத்தியகோடனை அழைத்து, நான் சுருக்கமா கதையை முடிக்கிறதுக்காக சொல்றேன்,
கவராடுறாங்க. கவராடி கோத்தேவி வெற்றி பெறுகிறார். வெற்றி பெறுகிற பொழுது வெற்றிக்கு பரிசாக ராவணனுடைய பூணூலையும் அவனுடைய மோதிரம் முத்திரை மோதிரத்தையும் அவள் வாங்கிக் கொள்கிறார். பூணூலையும் முத்திரை மோதிரத்தையும் அவள் வெற்றி பரிசாக வாங்கிக் கொள்கிறார். வாங்கி கொண்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். அப்போ அவளுக்கு ஒரு செவிலி இருக்கிறாள். அவள் பேர் நிபுணமதி. பேரை பார்த்தாலே தெரியும், நிபுணமதி. அவளிடம் கேட்கிறாள், நீ என்னாவது செய்து இந்த உண்மையை கண்டறிய வேண்டும். நிபுணபதி அந்த அமைச்சன் வீட்டுக்கு போய் அமைச்சனுடைய வீட்டிலே ஒரு பண்டகாரி, இந்த பண்டகாரின்னா அந்த பண்டகாரத்தை அந்த பெட்டகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு காவலாளி இருக்கிறான். அவங்கிட்ட போய் இவ என்ன சொல்றான்னா, பாருங்க, மந்திரியினுடைய மோதிரம், மந்திரியினுடைய பூணூல் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஐயா மந்திரி கொடுத்து விட்டாரு. ஏன்னா அவர் அந்த வணிகனிடம் ஏமாற்றி நான் வாங்கி விட்டேன். அவன் கேட்பது உண்மைதான். நான் தெரியாமல் முதல்ல நான் வாங்கவில்லை என்று சொல்லிவிட்டேன். எனக்கு இப்போது வருத்தமாக இருக்கிறது. எனவே நான் திருப்பி கொடுக்க விரும்புகிறேன். எனவே அதை போய் வாங்கி கொண்டு வா என்று என்னை அனுப்பினார் என்று சொல்லி அதுக்கு ஆதாரமாக இந்த மோதிரத்தை, இதெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் கதைகள். சரி, ஆதாரமாக பழைய எம்ஜிஆர் காலத்தில் வரும் இந்த மாதிரி மந்திரிகுமாரி மாதிரி சினிமாக்கள் வரும். அப்போ இந்த மோதிரத்தையும் பூணூலையும் காட்டணுன்னே பண்டகாரன் என்ன பண்றான்னா அந்த செப்பை எடுத்து கொடுத்துட்றான். இந்த செப்பை கொண்டு வந்த உடனே அரசர் உடனடியாக நேரடியாக அந்த செப்பை அவனுக்கு கொடுக்கல. வணிகனுக்கு பரிசோதனை பண்ண வேண்டும் என்று அவர் அந்த மணிச்செப்பை என்ன பண்றாருன்னா, அந்த மணிச்செப்பை திறந்து அரசருடைய சில மணிகளை எல்லாம் அதில் இட்டு வைத்து அதை பத்திரமித்திரனுக்கு கொடுக்கிறார். பத்திரமித்திரன் அதை திறந்து பார்த்து விட்டு, இதுல என்னுடையது இருக்கிறது, ஆனால் என்னுடையது அல்லாதும் வேற யாரோ இதில் இருக்கிறது, அது எனக்கு வேண்டாம், அது என்னுடையது அல்ல, எனக்கு அந்த மணிகள் எல்லாம் தேவையில்லை, அந்த சொத்துக்கள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய சொத்து இதுதான் என்று அவன் சொல்லுகிறான், அடையாளம் சொல்லிட்டு சொல்லுகிறான். எனக்கு உரியதல்லாதே நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த வணிகன் சொல்லுகிறான். அப்போ ராஜா அவனை பாராட்டி அவனுடைய உண்மைத்தன்மை வாய்மையை போற்றி அவனுக்கு ராஜசிரேஷ்டி ராஜசித்தியார் என்று சொல்லி அவனுக்கு பட்டம் கொடுத்து அவரை சிறப்பிக்கிறார். பிறகு மந்திரிக்கு தண்டனை கொடுக்கிறார். கடுமையான தண்டனை. அந்த தண்டனையெல்லாம் பிடிச்சா ரொம்ப கதை நீண்டு போயிடும். அந்த தண்டனை எல்லாம் பெற்று ஓட்டாண்டியாகி உறவுகள்லாம் போய் எல்லாம் ஆகி இறுதியில இறந்து அடுத்த பிறவில அவன் பாம்பாக பிறந்து அரச பெட்டகத்துல அந்த அரச பெட்டகத்தை காக்கிற காவல் பாம்பாக அவன் மாறிப்போட்டான். இந்த பெட்டகத்தை கடைசி வரைக்கும் அந்த கதையில வரும். அங்கேயே கிடப்பான் கடைசி வரைக்கும் அந்த ராஜாவினுடைய பெட்டகத்துல பெட்டகத்தை காக்கக்கூடிய பாம்பாக அவன் கிடப்பான். பிறகு அரசன் ஒரு தமிழன் என்ற வேறொரு பிராமணனை அமைச்சனாக்கி அரசாழ்வார். பிறகு பத்திரமித்திரன் அங்கிருந்து சென்று அதிங்கவனம் என்ற இடத்தை அடைந்து விமலகாந்தாரம் என்ற மலையேறி வரதர்மன் என்ற முனிவர் சிரவண முனிவரிடம் அருளறி பெற்று ஊரடைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தானே எனக்கு கதை முடியும். இதுல பல இடங்கள்ல இந்த வெகாமையினுடைய கருத்துக்கள் அமையக்கூடிய பாடல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. நான் சில கொடுத்தேன், 1-2 தான் இருக்கும் போது நான் மறந்துட்ட போது மற்ற எடுக்கிறது பிரதி பண்றப்ப ஏதோ வருதியில போச்சு. திருக்குறள் சுருதி என்று சொல்லி அவர் சொல்கிறார். எனவே இந்த சமணர்கள் சில வேளைகள்ல இந்த கருத்துக்களை வளர்க்கிறதுக்கு இது மாதிரி கதைகளை எல்லாம் எடுத்திருப்பார்கள். நம்முடைய மேருமந்திர புராணம் அப்படிப்பட்ட வெகாமையினுடைய ஒரு விளக்கமாக இந்த பத்திரமித்திரன் கதை சுருக்கமாகிறது என்று சொல்லி இந்த உரையை நான் இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இரல்னா அழிவு, செல்வம்னா ஆக்கம் அல்லது விரல், பெருமை. விரல்ங்கிறதுக்கு நீங்க லெக்சிகன்ல பாருங்க. விரல்னா வெற்றிங்கிறது அடிப்படை பொருள்.
காமாட்சி. அஹ் அந்த முந்தைய குறள்ல வந்து அறிவுடையார் சேரும் அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்க சார். ஆமா. அறிவு அதுல நம்ம தற்கால பாடப்புத்தகங்கள்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இரண்டாம் வேற்றுமை உருபு தொக்கி நின்றதுன்னு சொன்னா நமக்கு வந்து ஒற்று மிகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விதியாவே கொடுப்பாங்க. அதாவது இரண்டாம் வேற்றுமை உருபு உருபு வந்தாலே, நான்காம் வேற்றுமை உருபும் இரண்டாம் வேற்றுமை உருபு வந்தாலே நமக்கு வந்து ஒற்று மிகணும் இல்லைங்களா சார்? ஆமா ஆமா. ஆனா தற்கால பாட புத்தகங்கள்ல எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா, அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு தொக்கி நின்றாலோ, அதாவது உருபு மறைந்து நின்ற போது வந்து ஒற்று மிக கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா திருக்குறளை பொறுத்தளவுல இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுங்க. அதுல வந்து அறிவுடையார் சேரும் அப்படின்றது அறிவுடையாரை சேரும் அப்படின்றது தானே சார் அது. ஆமா. இதுல என்ன காமாட்சி, எனக்கு நீங்க சொல்ல வர்ற கருத்து எனக்கு புரியல. இப்போ வர்ற பாட புத்தகங்கள்ல, தமிழ் பாட புத்தகங்கள்ல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து இல்லைன்னு சொன்னா, அதாவது தொக்கி நின்று வந்ததுன்னு சொன்னா ஒற்று மிகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சார். அது சரியில்லையே. இரண்டாம் இல்ல அது வேற்றுமை. ஒரு ஆமா, இரண்டாம் வேற்றுமை உருபும் நான்காம் வேற்றுமை உருபும் வெளிப்படையா வந்துட்டா ஒற்று மிகணும். அதை தெளிவா விதின்னு கொடுக்குறாங்க. இன்னொரு விதியை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து நின்னா ஒற்று மிகாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். சொன்ன தப்பு இல்லையா? அது தப்பு. இல்ல, ரொம்ப காலமாவே இத ஒரு விதியாவே ஆக்கிட்டாங்க. அப்படி சொன்னா தவறு. அப்ப விதி அப்படி இல்லையே. ஏனென்றால் அந்த விதி என்னன்னு சொன்னா, அதாவது செயற்படு பொருள் உயர்தனை சொல்லாக இருக்கிற போது வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வர வேண்டும். இன்றைய மொழியில் அப்படித்தான் வருகிறது. அவரை பார்த்தேன்னு சொல்லலாம், ஆட்டை பார்த்தேன்னு சொல்லலாம், ஆடி பார்த்தேன்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா பழைய தமிழ்ல அறிவுடையார் சேரும்னு சொன்னா அறிவுடையார் ஆயிடுவாரு. அறிவுடையாரை சேரும்னு நம்ம சொல்லணும். சொல்லாத இடத்துல இச்சு போட்டு சொல்லணுங்கிறது பழைய விதி. திருக்குறள்ல வர்றது. திருக்குறள் இல்ல, பழைய எல்லா இதுலயும் தான் வருது. சங்க இலக்கியங்கள்ல வர்றது சந்தேகமா இருக்குதுங்க சார். இலக்கியத்துல வருது சார். திருக்குறள்ல நிறைய இடங்கள்ல வருது சார். இது நிறைய இடங்கள் வருது, புறநானூற்றுல வருது. இப்ப இந்த ஒற்று மிகுமிடம் ஒற்று மிகா இடம் சொல்லிட்டு போட்டுட்டு நாம அந்த பாட புத்தகங்கள்ல பின்னாடியே அதனுடைய 2 பேஜுக்கு கொடுப்பாங்க, மிகுமிடம் மிகா இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மிகா இடத்துல வந்து இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு தொக்கி நிக்கிற இடத்த வந்து காட்டி அதுல மிகாது அப்படின்னு சொல்லிட்டு விதியாவே ஆக்கி வச்சிருக்கிறாங்க சார். தப்பாவே. மாலை போட்டான், மாலையை போட்டான். இல்ல அது பொதுவா இருந்தா தானே அப்படி வரும். மாலை போட்டான், மாலையை போட்டான் அப்படி போடும். ஆனா அவன் கண்டான் கண்டு வருமே, அதாவது சந்தி அதுல, அதாவது அவன் கண்டான் அவர் அவள் கண்டான் அப்படின்னு சங்க இலக்கியத்திலே அப்படிதான். அது உறுதுணையா இருந்தா கண்டிப்பா ஒரு சந்தி அங்க இருக்கும். காமாட்சி சப் ரூல் காமாட்சி. அதாவது செயற்படு பொருளா வந்து அகரணை வந்ததுன்னா மிக வேண்டியது, உயர்ணை வரும்போது மிக வேண்டும். அவங்க இப்ப வந்து முருகன் பழம் சாப்பிட்டான்னா பழத்தை சாப்பிட்டான்னு சொல்லலாம், பழம் சாப்பிட்டான்னு சொல்லலாம். வேற்றுப்பொரு மறைந்து வருகிற போது இச்சு வேண்டாம். ஆனால் அது வந்து அகரணையாக இருந்தால், உயர்தனையாக இருந்தால் முருகன் வள்ளியை மணந்தான் என்று வந்தால் வள்ளியைன்னு வெளிப்பட்டு வரணும், அல்லது வள்ளியை அப்படின்னு இல்லை. அதனால ஆசிரியர் சார்ந்தான் இச்சு போடணும். ஆனா இன்னைக்கு நம்ம அது பயன்படுத்துறது இல்லை. வள்ளியை அந்த மாதிரி சப் ரூலா பயன்படுத்தாம மெயின் ரூலாவே பயன்படுத்தி மெயின் விதியாவே ஆக்கி கொடுத்துருக்காங்க சார் பாட புத்தகங்கள்ல. இல்ல அப்படி கொடுத்தா தப்பு, துணை விதி போடணும். இது ரொம்ப காலமாவே 15 வருஷமாவே பார்த்திருக்கிறேன். தற்காலத்துல வந்து உயர்தனையா இருந்தா அதுல கண்டிப்பா ஐ சேர்த்துதான் நம்ம சொல்லுவோம். ஐ இல்லாம
மாட்டான். வள்ளி மணந்தான்னு சொல்ல மாட்டான். வள்ளி மணந்தான் அப்படின்னா அதுல வள்ளி பார்த்தான் அப்படின்னு மாட்டோம். வள்ளியை பார்த்தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் பழைய காலத்து தமிழ். அதனாலதான் அவங்க ரூல் வந்து அப்படி போட்டிருக்காங்க. அவங்க நினைக்கிறது வந்து அக்கிரணையை மட்டும் நினைக்கிறாங்க. உயர்திணையில இந்த பிரச்சனையே வராது. தற்காலத்துல உயர்திணையில வேற்றுமை உறுப்பு மறைந்து வர்றது எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர்றது இல்ல. வள்ளியை பார்த்தான் தான் சொல்லுவோம். வள்ளி பார்த்தான்னு சொல்றது இல்ல. பொது விதியாவே சொல்றாங்க. பார்க்கலாம் மேடம், அது அக்ரிணை உயர்திணைன்றத பார்க்கலாம். நான் காமாட்சி பார்த்தேன்னு சொன்னா காமாட்சிங்கிறது வேற ஏதாவது விலங்கா போயிருக்கு. காமாட்சி இல்ல வர அது சரிதான். காமாட்சிங்கிற ஆனா விதியே ஆயிரம் விதியே அப்படி பார்த்திருக்கிறாங்க சார். இருந்தா நான் வந்து குரூப்ல போடுறேன் சார், பார்த்துட்டு போடுறேன். நன்றி சார். குறிப்பா இந்த உயர்திணையில ரகர ஈற்று பெயர் சொற்களுக்கு அப்படி வருதுங்க சார். திருக்குறளே அந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்ம இகழ்வார் பொறுத்தல் தலை அந்த இடத்துலயும் வருது. இட்டு வருமே புலவர்கண்டான். ஆமாங்க சார். புலவர்கண்டு, அவர்கண்டு. ஒரு இடத்துல கடலை பத்தி சொல்லும் போதும் கூட வருது சார். நிறைய இடங்கள்ல திருக்குறள்ல இருக்கு. அதாவது எனக்கு அது புரியல. அக்ரிணை உயர்திணை வேறுபாடு இருக்கான்னு தெரியல. அது இருக்கு சார். உயர்திணை வருகிற போது வேற்றுக்குருவு இல்லை என்றால் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை காட்டுவதற்காக ஒன்று அவன் அப்படிங்கிற அவற்றென்றோ அல்லது ஒரு சந்தி மிகுந்தோ வரும். அதான் ரூல். ஆமா ஆமா, திருக்குறள்ல வருதுங்க, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இந்த விதியை வந்து பாட புத்தகங்கள்ல தான் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றதுதான் சந்தேகமா இருக்கு. மேடம் சொன்னது போல அந்த ஒரு தினைக்கு மட்டும் இத பொது விதியாக்கிட்டாங்களான்னு பார்க்கணும். அதான் அது வந்து நமக்கு அது இல்லாததுன்னா அவங்களுக்கு எடுத்துக்காட்டு உயர்திணையில வர்றது இல்ல. அது சிலப்பதிகாரத்துல இருக்குது, சங்க இலக்கியத்துல இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு நாங்க சிலப்பதிகாரம் வாசிக்கும் போது கூட சில இடத்துல கண்டுபிடிச்சோம். வணக்கம் சார். வணக்கம். அவரு உயர்தனை மருங்கின் ஒழியாது வருதலும் அக்ரிணை விரவு பெயர்க்கு அவ்வியல் நிலையலும் அப்படின்னு விதி தொல்காப்பியத்துல இருக்கு. அது விரவு பெயராக இருந்தாலும் வரணும், உயர்தனையாக இருந்தாலும் கட்டாயம் வரணும். அதனால அக்ரிணையில வர வேண்டியது அவசியம் இல்லை. வெளிப்படையா வரலாம், மறைந்து வராதுங்க, மறைந்து வரலாம். ஆனா உயர்தனையில வெளிப்பட்டு தான் வரணும். இவர் சொல்லுகிற அந்த விதிக்கு என்ன உதாரணம் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. நம்ம எனக்கு ஞாபகம் இல்லை சார். நான் அத பாடப்புத்தகம் பார்த்துட்டு அப்படி போட்டா அது தவறான இதா இருக்கும். ரொம்ப காலமாவே அப்படித்தான் பயன்படுத்தி. ஆனா பழைய இலக்கியங்கள்ல தொக்கு வந்ததுன்னா சந்தி அங்க இருக்கணும். சந்தி இல்லாம வராது. அவர்கண்டு வேளாண்மை செய்தன கண் அப்படின்னு தான் வரும். இது பற்றி நான் ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்கேன். இந்த சந்தி விதிகள் என்பது எப்படி சந்தி வேற்றுமை உருவுகளுக்கான விதிகளாக இருக்கின்றன என்பது பற்றி ஒரு கட்டுரை. நான் டெல்லி பல்கலைக்கழகத்துல இந்த கட்டுரையை வாசிச்சேன். அது சங்க இலக்கியத்துல இது சிஸ்டமாவே இருக்கு இந்த சந்தி. இத வந்து மரே ராஜம்னுடைய நூல்கள்ல பார்க்கலாம். சங்க இலக்கிய தொகுப்புகள்ல பல இடங்கள்ல சந்தி எடுத்திருப்பாங்க, சில இடங்கள்ல சந்திகளை வச்சிருப்பாங்க. அது வேற்றுமை சந்தியா இருக்கும். அது சந்தி குறியீட்டு விளக்கத்திலையும் அவங்க எழுதியிருக்காங்க, மரே ராஜத்தினுடைய சந்தி குறியீட்டு விளக்கம் என்பது. அதனால நீங்க அவங்க எந்த உதாரணத்தை காட்டி அப்படி சொல்லுகிறார்கள்னு பார்க்கணும். நீங்க அதுல பாருங்க. நீங்க இது ஒரு பெரிய சிஸ்டமாவே அங்க இருந்திருக்கு. நீங்க அந்த யாப்புக்கு ஏற்ற வகையிலான ஒரு சந்தி அது. அதே போல பேராசிரியர் பொற்கோ தான் ஒரு முறை எங்களுக்கு வகுப்புல சொன்னாரு, தெய்வம் தொழாள் கொழுநற்றொழுதெழுவாள்னு தான் எழுதணும்னார். கொழுநன் தொழுதெழுவாள்னு போட்டா கொழுநன் எழுவாயாக போகும். அதனால அது கொழுநனை செய்யப்படு பொருளாக இருக்க வேண்டிய சந்தி அது. அதனால் அதை மாத்தி எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை சொன்னார். இந்த சிஸ்டம் வந்து சங்க இலக்கியத்திலையும் சரி, திருக்குறளையும் சரி, எல்லா இலக்கியங்களிலும் பாடல்களிலும் மிகச்சரியாக பின்பற்றப்பட்டிருக்குன்னு பாருங்க. சரிங்க சார், பார்ப்போம்.
சார் அதுல நீங்க ம். அந்த இரல் விரல் சொன்னீங்கல்ல சார்? ஆமா, விரல் விரல் சொல்லுங்க சார். அதுல இந்த இறுதின்னு போட்டிருக்காரு. இவரு வெற்றின்னு போட்டு ரெண்டும் விரலுக்கு வெற்றியும் இரலுக்கு இறுதியும் போட்டிருக்காரு. இவரு வந்து கேடுன்னு கொடுத்திருக்காரு. ஆமா, கேடு ஆக்கம்னு கொடுத்திருக்காரு. இறுதிங்கிறது லெக்சிக்கல்ல ஆமா கேட்டை தரும் ஆக்கத்தை தரும்னு ரெண்டா எழுதுறாரு மணக்குடவர். ஆமா. ஆனா இந்த பொருள் வந்து இதோட ஒத்து போகுதான்னு பார்க்கல. லெக்சிகன்ல பாத்தீங்கன்னா விரலுக்கு வெற்றி, வீரம், வலி, பெருமை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த வெற்றிக்கு குரல் எண் 180 தான் கொடுத்திருக்காங்க. இறுதி என்பதற்கு 180 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க மணக்குடவரை கருத்துல வச்சுக்கல போல இருக்கு. பரிமேலழகர் உரையை மட்டும்தான் கருத்துல வச்சு எல்லா திருக்குறளுக்கும் இவங்க லெக்சிகன் தான் கொடுத்திருக்காங்க எல்லாம். அப்ப நம்ம இதுல இவர் போடுகிற கேடு ஆக்கம் என்பதை நம்ம எப்படி கன்சிடர் பண்றது எதிர்காலத்துல நான் அதான் சொல்றேன். நீங்க வந்து திருக்குறளுக்கு வந்து ஒரு அகராதி தயார் பண்ற போது அந்த அகராதியில ஒவ்வொரு எல்லாத்தையும் கொடுக்கணும். வரலாற்று நிலையிலயும் ஆசிரியர் நிலையிலையும் கொடுத்தாகணும். அது ரொம்ப முக்கியமான வரலாற்று அகராதி தயார் பண்ற போது அதை குறிப்பிடலாம். இது வந்து இதுக்கு வேற மாதிரி பொருள் சொல்லி நீங்க சொல்றபடி திருக்குறளுக்கே ஒரு அகராதி தயாரிக்கிற பொழுது இதெல்லாம் உரையாசிரியர் மரபை பின்பற்றி நம்ம பொருள் கொடுத்தாதான் அது எதிர்காலத்துல சரியா விளங்கிக்க முடியும். மணக்குடவர் நல்லா இருக்கு. பல விஷயங்கள்ல அவர் நல்லா பண்ணிருக்காரு. மணக்குடவர் இண்டெக்ஸ்னு ஒண்ணு பண்ணி மணக்குடவர் அகராதின்னு ஜேம்ஸ் தேவகமலராஜ் என்கிட்ட செய்திருக்காரு. பிஹெச்டில எம்ஃபில் இதே இண்டெக்ஸ் பண்ணி மணக்குடவர் கொடுக்குற பொருளை எல்லாம் கொடுத்துருப்பாரு. யாரு சார்? அவர் இறந்து போயிட்டான். ஜேம்ஸ் தேவகமல அருமைராஜ்னு கேரளா யூனிவர்சிட்டியில எம்ஃபில் பண்ணார். அது இருக்கா சார்? அதுக்கு இருக்கும். என்னோட பர்சனல் கலெக்ஷன் வாங்கி பப்ளிஷ் பண்ணலாமா சார்? ஆமா, மணக்குடவர் அகராதி, அதாவது திருக்குறள் சொல்லடைவும் மணக்குடவர் அகராதின்னு போட்டிருப்பாரு. நம்ம இவரு கிருஷ்ணமூர்த்தி இளம்பூரணருக்கு பண்ணாரு. தமிழ் பல்கலைக்கழகத்துல இருந்தால உலக தமிழ் ஆராய்ச்சியின் ஒரு இயக்குனராகவும் இருந்தார். அவருடைய இது வந்து இளம்பூரணர் உரை பற்றியது. அவர் ஒரு பெரிய அகராதி ஒண்ணு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நீங்க சொன்னதுபடி நச்சினார்க்கினர் ஒவ்வொருவருக்கும் நம்ம இந்த மாதிரி அகராதிகளை தயாரிச்சா சரியா இருக்கும். அப்புறம் சார் இந்த வெக்காமை என்பதற்கு வெக்குதல் என்பதுல லெக்சிகன்ல மிக விரும்புதல் 176 குறள். பிறர் பொருளை இச்சித்தல்னு கொடுத்து குறள் 174ன்னு கொடுத்திருக்காங்க. இதை தவிர வேற ஒரு பொருளும் கொடுக்கல. வேற இடங்கள்ல சங்கலிக்கத்துல வருதானா? போன வகுப்புல சொன்னீங்க. அவங்க வருகிற பொருள் வந்து விரும்புதல் பொருள்ல தான் இருக்கு. ஆமா, சங்கலிக்கத்துல அதிகமா வரும். கவர்தல ஒரு இடத்துல வருது. அது வந்து கலித்தொகையில வருது. கலித்தொகையில வந்து ஒரு மாதிரி திருக்குறளுக்கு பின்னாடி வந்ததுதான் என்னுடைய கருத்து. கலித்தொகை நான் சொன்னீங்க அன்னைக்கு சொன்னீங்க. திருக்குறள் அவ்வளவு தள்ள முடியுமா சார்? முன்ன திருக்குறள் அவ்வளவு முன்ன தள்ள முடியுமா? கலித்தொகை தான் பின்னாடி தள்ளுறேன். திருக்குறளை நான் முன்னாடி தள்ளலையே. கலித்தொகை திருக்குறளுக்கு பின்ன தள்ளுறீங்களா? பின்னாடிதான் அவ்வளவு என்னுடைய கருத்து. உறுதியா நான் சொல்றேன். அதுக்கு மத்த சான்றுகள் வேணும்ல. மற்ற சான்றுகளை நம்ம செய்ய முடியாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்றது பூரா திருக்குறள் தான். திருக்குறளை பார்த்தா எழுதியிருக்காரு நிறைய. அப்படி சொல்ல முடியுமான்னு பாக்கணும். இல்ல நீங்க வந்து எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிக்சட் ஆகி போச்சு. பிக்சட் இல்ல சார், அது பின்னாடிதான் பின்வந்த இலக்கியம்ங்கிறது தான் எல்லாருக்கும் உள்ள கருத்து. இருந்தாலும் அதனுடைய கட்டமைப்பு பாடல் முறையும் ஈவன் இந்திராவும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏவாவில்னு நான் சொன்னதை ஏற்றுக்கொள்ள. திருக்குறளுக்கு பிற்பட்டதான் கலித்தொகை சார். அப்படி முழுசா சொல்லிட முடியாது சார். அதுல வேற நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றதுக்கு. அப்படி முழு மனதோடு சொல்ல முடியாது. ரெண்டும் இது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. நெய்தல் கலியை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு திருக்குறள் கருத்து. கலித்தொகை கூட இருந்திருக்கலாம்ல. ஒரே இடத்துல இருந்து ரெண்டு பேரும் வாங்கியிருக்கலாம். பொது மரபு. பொது மரபு திருக்குறளே அவர் எடுத்து எல்லாம் உள்ள விட்டுருக்காரு. அப்படி சொல்ல முடியாது சார். நீங்க நிறைய அதாவது கலித்தொகை வந்து அப்படி திருக்குறளுக்கு என்ன காலம் சொல்லுவீங்க? அப்போ
அது எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து சொல்ல முடியும். டோபோலாஜிக்கல் டேட்டிங் தான் சொல்றேன். டோபோலாஜிக்கல் டேட்டிங் இல்ல 5ஆம் சார், நூற்றாண்டுல வந்து முழுசும் இது வெண்பாயாப்பு. கலித்தொகை அப்படி கிடையாது. அப்ப அதெல்லாம் இருக்குது இல்ல நமக்கு. இந்த மாதிரி நம்ம சில காரணங்களை வந்து அடிப்படையா வச்சுக்கிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் இல்ல சார், அந்த அடிப்படைகளும் அடிப்படைகள் தான். அதை அப்படியே தூக்கி போட்டுற முடியாது. இதுலயே வருது. இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் நீங்க சொல்ற திருக்குறள் கருத்துக்கள் எல்லாம் இல்ல சார், திருக்குறள் கருத்தெல்லாம் நிறைய வருது நெய்தற்கலியில தான் சார் வருது, மற்ற எந்த இடத்துலயும் கிடையாது. அப்ப என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்ற மாதிரி திருக்குறள்ல இருக்கிற வார்த்தை அப்படியே இருக்கிற இடங்கள் வந்து நெய்தற்கலியில மட்டும்தான் வருது. நான் கலித்தொகை மரபும் மாற்றமும் ப்ராஜெக்ட் விழுந்து செய்தேன் சார். அதனால எனக்கு தெரியல. இல்ல சார், அது ஒரே ஒரு நெய்தற்கலியில தான் நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். கலித்தொகையில பொதுவா அறக்கருத்துக்கள் நிறைய வர தொடங்கிடுச்சுன்றது உண்மைதான். ஆனா திருக்குறள் சொல்லாட்சியே இருக்கிற இடங்கள் வந்து நெய்தற்கலியில தான் வருது. மற்ற கலியில இல்ல. சிலதுல இல்லவே இல்ல. இதுல எல்லாம் இல்ல. அது பேர் என்ன, முல்லைக்கலியில எல்லாம் நீங்க ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு பொது, அது எப்படினாலும் அதுக்கு அப்படின்னா ரிலேட்டிவா என்ன பீரியட் சொல்லுவோம், அதையும் நம்ம சொல்லணும்ல. இதுக்கு பின்னாலதான் வந்து திருக்குறள் வந்து ஒரு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். கலித்தொகை வந்து ஒரு 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள இருக்கலாம். 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கலித்தொகை எல்லாம் தள்ள முடியாது சார். 8ஆம் நூற்றாண்டுல வேற இதுவே வந்துருச்சு. 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எல்லாம் தள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து 6வது நூற்றாண்டுலயே காரைக்கால் அம்மையார் எல்லாம் வந்துடுறாங்க, பக்தி இலக்கியம் வந்துருது, அதுக்கப்புறமா கலித்தொகை வரும். நிறைய பேர் வந்து பழைய மொழி நடையிலும் பழைய பாணியிலும் கவிதை எழுதுற ஒரு மரபு தமிழ்ல இருந்திருக்கு. நீங்க அப்புறம் டீக்கன் சொன்ன மாதிரிதான் சொல்றீங்க. நீங்க டீக்கர் இல்ல, நான் இவர் எடுத்துக்கங்க, நீங்க கல்லாடத்தை எடுத்துக்க. கல்லாடம் வந்து சங்ககால நூலா? கல்லாடம் அது வேற சார். அதாவது பிற்காலத்துல வர்ற இந்த யாப்பு இருக்குல்ல, ஆசிரியப்பாவுக்கும் சங்க இலக்கியத்துல இருக்கிற ஆசிரியப்பாவுல இருக்க பாட்டையும் வாசித்து பாருங்க, நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. குமரகுருபரர் கூட எழுதியிருக்கிறாரு. எல்லாமே வேறுபட்டவை அந்த ஆசிரியம் எல்லாம். அது பார்த்த உடனே நமக்கு தெரியும் அது வந்து நிச்சயமா இந்த சங்ககால ஆசிரியம் இல்லைன்னு எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை நம்புறீங்களா? எது சார்? திருவள்ளுவர் மாலையில சங்க புலவர்கள் எல்லாம் பாட்டு எழுதியிருக்கான்னு சொல்றாங்கல்ல, அதை யாராவது நம்புவாங்களா சார்? உட்கார்ந்து ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. எப்படி எல்லாருமே வெண்பால பாடி வச்சிருக்கிறாங்க. சங்க புலவர்கள் வெண்பா பாடினாங்க. சும்மா அதெல்லாம் ஒரு லிஸ்ட், அவ்வளவுதான். அந்த லிஸ்ட் எல்லாம் நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம் சார். அது நம்புற ஆளுங்க இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட தான் போய் சண்டை போடணும். நீங்க கொண்டு போக முடியாது. கலித்தொகை அவ்வளவு தூரம் பின்னால கொண்டு போக முடியாது. பாப்போம். அது ஆராய்ச்சிக்குரிய கருத்து தான். ஆராய்ச்சி பண்ணதுனாலதான் சார் சொல்றேன். அணுக்கணுக்கா எழுத்த எண்ணி கலித்தொகை படிச்சிருக்கேன் அந்த காலத்துல இருந்து. அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதுல திருக்குறள் கருத்துக்கள் நெய்தற்கலியில நிறைய வருதுன்றது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லல. அந்த விளைவைன்னு சொன்னீங்கல்ல போன அதுல ஒரு கருத்தை நான் சொல்ல நினைச்சேன். நீங்க கரெக்ட் சொல்லுங்க. நான் சொல்லிட்டு விளைனா அனுபவம்னு கொடுத்திருக்காங்க. இந்த இதுதான் அனுபவம்னு திருக்குறள் தான் கொடுத்திருக்காங்க லட்சிக்கல்ல. அப்ப அது பெயரா இருக்கிற பொழுது எப்படி சார் அது வினையச்சம்? அதுல ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சது சார். நான் பார்க்க போது, அதாவது விளைவயின் அப்படிங்கிறது வந்து நான் வினையச்சமாக பயன்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். விளைவயின்கிறது வினைத்தொகை வடிவத்தில் இருக்குது. நீங்க வந்து செய்யும் கால் அப்படிங்கும் போது தரும் கால்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சம் கூட்டல் கால் வர்ற போதுதான் நம்ம வினையச்சம்னு சொல்றோம். கருமிடத்துன்னு தருவிளை தருவையின் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. தருவைன்னு வர்றப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இது வினையச்சம் வந்துருது இல்ல, வரும். தருவையின்னா வரும்போது வரும்போதுன்னு வந்துருது இல்ல. அப்ப அது மாதிரி இது வினையச்சமா எடுக்கலாம். இது அதாவது பெயரச்ச அடியாக இருக்கிறது. பெயரச்சம் கூட்டல் ஒரு வினையச்ச விகுதி சேர்ந்து வினையச்சம் அமைகிறது போல வினைத்தொகை அடி அல்லது பேஸும் இதுவும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற சங்கம் இண்டெக்ஸ்ல எல்லாம் அந்த திருவனந்தபுரம் போட்டதுல எல்லாம் ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் பேஸ்ன்னு தான் கொடுத்திருக்காங்க. பெயரச்ச அடியும்போ. ஆமா. ஆனா அது விளைவையின் பயன் விளைவிக்கும் போது அப்படின்னு வருமா சார்? அது
பயன் பயன் விளைவிக்க அனுபவிக்குங்கால் எடுக்கிறாரு. விளைதல் விளைத்தல் ரெண்டு இருக்கு. விளையுங்கால் விளைதல் விளைத்தல்னு ரெண்டு ஸ்டெம் அல்ல அது. இருக்கிறார். விளைத்தல் விளையுங்கால் பயன் அனுபவிக்குங்கால். இல்ல அனுபவிக்கும் விளைவிக்கும்னு பயன் விளையும் போதா விளைவிக்கும் போதா? விளையும் போது விளையும் போது அந்த பயன் மாதிரி ஒரு விளையும் போது. ஸ்ட்ரக்சரே. ஆனா அந்த வினையடியோட சேர்ந்து வந்ததற்கு சான்றுகள்லாம் இருக்கு சார். தருவையின் வருவையின் இருக்குல்ல சார்? இருக்கு சங்க இலக்கியத்துல இருக்கு. பின்னாடி வந்த இலக்கியங்கள்னு அதற்கான சான்றுகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த அனுபவத்தின் போது அப்படிதான் அவங்க எடுக்கணும் போல. அனுபவிக்குங்கால் அனுபவம் விளை என்பதை பெயரா எடுத்துட்டு வயன்னா அனுபவத்தின் போது அப்படின்னு எடுத்துக்கலாமாங்கிறதா. விளைனா அனுபவம்னு கொடுத்திருக்காங்க. அவன் வயின் எல்லாம் வரும்போது பெயரா வரும். ஆனா இந்த இடத்துல அது வினையச்ச ஆமா. பொருள்படத்தான் வருது. அதை பார்க்கணும். அது இதுக்கான வேற சான்றுகள் இருக்கான்னு பார்க்கணும். அதை நான் சொல்லணும்னு நினைச்ச மறந்து போச்சு. Right. இது முடிச்சிடலாமா? ஆமா, இவங்களுக்கு இந்திராவுக்கு ஒரு கேள்வி. இந்திராவுக்கு அவங்க இந்த காலகட்டத்தை பற்றி நம்ம வெளிப்படையாக பேசுறது ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியில ஏன்னா ஒரு ஊகத்துல பேசும். ரெண்டாவது, அப்ப இவங்க திருமூலர்ல எந்த காலம் இல்லையா? இது காரைக்கால் 6வது நூற்றாண்டு. திருமூலருக்கு 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. 5ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க ஐயா. இல்லை, காரைக்கால் அம்மையார் திருமூலர்ல ஒரே காலகட்டமே இங்க படிச்ச மாதிரி. அதனாலதான் ஒரு காரைக்கால் அம்மையாருக்கு முன்னாடி திருமூலர், அப்படிதான் இல்லைங்களா? அவருக்கு 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. அதுல அந்த டெக்ஸ்ட் இல்ல சார், திருமூலர் 3000 ஆண்டுக்கு முற்பட்டவர்கள். ஓஹோ. திருமூலர் 10ஆம் நூற்றாண்டா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். 10வது நூற்றாண்டு தான் சாதாரணமா நம்ம சொல்றோம். அதனுடைய கண்டென்ட்டும் நம்ம எடுக்க வேண்டி இருக்குல்ல. அவர் என்ன சொல்றாரோ அது அந்த கால எப்படி எனக்கு தெரியல. நான் திருமூலர் ஆனா எப்படி இருந்தா கொஞ்சம் பின்ன இந்த இலக்கியத்துல அதே அமைப்பு அதுல கிடையாதுல்ல. அது கொஞ்சம் வித்தியாசமா தானே வருது இல்ல. 10ஆம் நூற்றாண்டு அளவில் தான் 2-3 லேயர்ஸ் இருக்கு. பல லேயர்ஸ் இருக்கு. இருக்கிற லேயர்ஸ் பார்த்தா 10ஆம் நூற்றாண்டு தான் அதுக்கு வாய்ப்பு அதிகம். இது பழைய லேயரும் இருக்கும்ல சார் இதுக்கெல்லாம். பழைய லேயர்ல கம்பைலேஷன் போல பழமையும் இருக்கு, புதுமையும் இருக்கு. காலகட்டங்கள் வெவ்வேறு காலகட்டங்களை சார்ந்ததா. ரொம்ப பழமை இல்லை சார். அதை பத்தி நான் எழுதியிருக்கிறேன். வேற யாரோ பெரிய வெளிநாட்டு ஒரு அமெரிக்கன் கூட எழுதியிருக்காங்க நினைக்கிறேன். 10ஆம் நூற்றாண்டு எழுதியிருக்கேன் ஆராய்ச்சி பண்ணி. அதை நான் மேற்கோள் காட்டல. நான் வேற ஒரு நிலையில இருந்து 10ஆம் நூற்றாண்டா இருக்கலாம்னு நான் ஒரு கட்டுரையில எழுதியிருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு காரணங்கள்லாம். என்ன காரணம்? கதைகளை வைத்துக் கொண்டு இவங்க கட்டுறாங்க சார். பூரா கதைகள்லாம் பின்னாடி வந்தது. 3000 ஆண்டுகள் முன்னாடி விளைவாரினார். ஐயாயிரம் ஆண்டு ஒரு காலகட்டத்தை பிரதிபலிப்பா நம்ம கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 5 வேற பையனை கண்டு அப்பதான் தமிழ் ஊக்கணும். இல்லைன்னா நீங்க பேசுற கேட்க மாட்டேங்குதுரா. விட்டு விட்டு கேக்குது. அப்படியா சார்? நான் சரியா இல்ல போல இருக்கு. இல்ல என்ன நம்ம பேர் நிறைய, ஏன்னா அந்த காலகட்டத்தை அவங்க அப்படியே எழுதியிருப்பாங்க. இப்ப நமக்கு வேண்டியது ஒழுங்கா வேலை செய்யக்கூடிய ஒரு புதிய நிலையில இந்த மாதிரி நிலையில அந்த அவங்களுக்கு இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அதை நம்ம எழுத முடிஞ்சு நமக்காக முடிஞ்சு அதுக்கு என்ன இருக்கும்னு சொல்ல கூட இருக்க மாட்டாங்க. இப்படி அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். இதோட முடிவு செய்யலாமா? மிக்க நன்றிங்கய்யா.
மிக்க நன்றி. அனைவருடைய கருத்துக்களுக்கும். ஏன்னா இப்படித்தான் நம்ம ஏன்னா ஒரு நன்றி. ஊகத்துலதான் நம்ம சொல்றோம், எடுத்துக்காட்டுகள் அதெல்லாம் வைத்து. அதனால 5000 தொல்காப்பியம் 5000 அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்குதான் நான் 3000 ஆண்டுகள் அப்படிலாம் சொல்லுவாங்க. 5000 ஆண்டுகள் வரை போகுமாங்கய்யா தொல்காப்பியம்? வெள்ளைவாரனார் எழுதியிருக்காரு, படிங்க. சரிங்க, நன்றி. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாமா சார்? நிறைவு செய்யலாமே.